ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம வீடியோல இப்போ என்ன வண்டியை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 135 தான். இது ஃபுல்லாவே ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். எப்படி ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம்னா, ஒரு பின் டு பின் சொல்லுவாங்க. ஒரு போல்நட்ல இருந்து வீல் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாவே ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தடவை நீங்க இப்பதான் நம்ம யூடியூப் சேனல்ல பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஆர்எஸ் சீரியஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ஆர்எஸ் 100 இருக்கட்டும், 135 இருக்கட்டும், இல்ல ஜெட்டா இருக்கட்டும், ஆர்டி 350 நீங்க வச்சிருந்தாலும் உங்க வண்டியை ரீஸ்டோர் பண்ணா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பெஸ்டா பண்ணி தரலாம். இப்போ இந்த வண்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழ்கட்டல இருந்து பேர் வந்து கொண்டு வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த பேரோட ஃப்ரெண்டே ஒரு மெக்கானிக், அவர் நம்மளை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த வண்டியை ஃபுல்லாவே இப்போ ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிற பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சில்வர் மக்காடு கொடுத்துருக்கோம், ஸ்டீல் மக்காடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புது ரிம்மு கொடுத்துருக்கோம், ஹீரோ ஹோண்டா ரிம்மு. அதே மாதிரி டயர் பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். போஸ்ட் கம்பி வந்து புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ராட் பம்பர் ஹெவி டியூட்டி, இது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் எஸ்எல் ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்லைட்டிலுமே பாத்தீங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். நைட் டைம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கணுக்காக. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒரிஜினல் இண்டிகேட்டரே நம்ம கொடுத்துருக்கோம். அதுலயுமே அசாடு கொடுத்துருக்கோம். ஏதாவது பார்க்கிங் பண்ணும்போது சேஃப்டி விஷயமாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டேங்க்ல இந்த கலர் பாத்தீங்கன்னா கஸ்டமரே கேட்டாங்க. இதுல இருக்கிற டிசைன் மட்டும் நீங்களே வந்து பண்ணிக்கோங்கன்னாங்க. நம்ம ஓனா வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி லோகோவை வந்து ஆர்எம்ங்கிறத வந்து டேங்க்ல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டேங்க்ல இருக்கிற கிராபிக்ஸ் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு எல்லாருக்கும் போடுற கட் ஷீட் எனக்கு வேண்டாம், ஒரு லுக்கா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு ஆப்டா இருக்கணும்னு கேட்டாரு. ஸோ கஸ்டமரு அதே மாதிரி கட் ஷீட் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பினியன் ஹோல்டர், அந்த பினியன் ஹோல்டரை யூஸ் பண்ண முடியல, இது புது பினியன் ஹோல்டர் வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். டேஞ்சர் அசம்பிளி, ஒரிஜினல் டேஞ்சர் அசம்பிளி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் நம்பர் பிளேட் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைலன்சரு இந்த வண்டியில் இருக்கிறத அப்படியே தான் நிக்கல் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து சாக்கப்சர் புதுசு கொடுத்துருக்கோம். செயின் கார்டு புதுசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட்டு இந்த வண்டியில் புதுசு. இன்ஜின் கேஸ் எல்லாமே பிளாக் கலர் பண்ணியிருக்கோம். இன்ஜினை பொறுத்த அளவுக்கு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளச்சு பவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா பஃபிங் பண்ணியிருக்கோம். இன்ஜின் பேரிங் மாற்றிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட்ல பின் பேரிங் மாற்றி ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். போர் வந்து ரீபோர் பண்ணியிருக்கோம். கார்பரேட்டர் இந்த வண்டி கார்பரேட்டர் யூஸ் பண்ண முடியல, கார்பரேட்டர் புது கார்பரேட்டருக்கு கொடுத்துருக்கோம். ரீடு வால்வு வந்து 135 ரீடு வால்வே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பொழுதுல 135 ரீடு வால்வு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வரும், 1900 ரூபாய் கிட்ட வரும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு செட்டாக இருக்கட்டும் எல்லாமே நியூவாக தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கட்ஸோட சுவிட்சு செட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கஸ்டமைஸ்டான ஹேண்டில் பாரு ஒய்டாக இருக்கும், நல்லா ஷோல்டர் வலிக்காது, நல்லா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு செட்டு புதுசு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மீட்டர் பேனல் ஒரிஜினல் கொடுத்துருக்கோம். மீட்டருமே ஒரிஜினல். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த மாதிரி ஹேண்டில் பார் லோகோ கேட்டிருந்தாங்க. ஹேண்டில் பார் லோகோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் சோகமா பேசியிருந்தோம். ஒரு பேர் வந்து நம்ம கேரேஜுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகமே கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணாதீங்க பிரதர், உங்களை மாதிரி யாரும் ஒர்க் பண்றதுக்கு இல்லை. அது இல்லாமல் ஒரு டெக்னீஷியன் இந்த அளவுக்கு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வெளியே வந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். நீங்க வந்து உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உண்டானது கிடைக்கும். 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 10 பேர் உங்களை வந்து லைக் பண்றாங்க. அந்த 10 பேருக்காக உழைங்கன்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திட்டு போனாரு. அவருக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேட்கலாம் வாங்க. ஸோ இதே மாதிரி உங்க வண்டி ஏதாவது ரீஸ்டோர் பண்ணா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஹீரோ ஹோண்டா பண்ணுவீங்களா, இல்ல என்னோட ஓல்டு ஜாவா பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒன்லி ஆர்எஸ் சீரியஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். உங்கள்கிட்ட RS100 135 இல்ல ஜெட்டு எது இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டா பண்ணி தரலாம். நம்ம பேர்ஸ் எல்லாமே ஜென்யூனா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். சாவி ஆன் பண்ணுதல வண்டி கீழே இருக்கிறீங்க. ஏறி உட்காருதல, ஏறி உட்காந்து வண்டியை ஓட்டிட்டு வரதல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அண்ணனோட வண்டி தான். வரும்போது ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் கொண்டு வந்தாங்க. ஸோ அண்ணன் ஓட்டி பார்த்துட்டாங்க. இப்போ அண்ணன்ட்ட கேட்போம், அண்ணா சொல்லுங்கண்ணா எப்படிண்ணா இருக்கு வண்டி? எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கிராப் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேண்ணா. இப்போ நல்லா இருக்கு. பீட்லாம் நல்லா இருக்கு. பீட்லாம் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நானே எதிர்பார்க்கல, செம்மையாக இருக்கு. ஓகேண்ணா. நான் வண்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானா? ஓகே. ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டியை அதை ரீஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.